இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, 1 பச்சை மிளகா, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சூண்டு கடுகு, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும், நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இதில் கடலைப்பருப்பு, கடுகு, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா அதை கிளறிடுங்க. அந்த பருப்பும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நல்லா இதுவாகிடும், கலர் இதுவாகிடும். இப்போ தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே கிளறி விட்டுருங்க.